ஏற்று எழுச்சி தமிழுடைய அழைப்பை ஏற்று திரளாக வந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளை, சிபிஎம்எல் தோழர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மோடி அரசு ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து மோடி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இந்திய தேசத்தை ஒரு மக்களுடைய தேசமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நடந்துகின்ற ஆர்ப்பாட்டம் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம். கிட்டத்தட்ட 44 தொகுப்புகளை கொண்ட தொகுப்பு சட்டங்களை குறுக்கி 4 சட்டங்களை கடுமையாக்கி கொண்டு அமல்படுத்த மோடி அரசு செயல்பட்டு வருகிறது. கடந்த டிசம்பர் 21ஆம் தேதியிலிருந்து இந்த மக்களோட தொழிலாளர்களோட சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த சட்டம் வேண்டாம் என்று நாடு முழுக்க இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம். அதன் அடிப்படையிலே இன்று நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. காலையிலே பள்ளியிலே இந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்து கொண்டு கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றேன். தொழிலாளர் விரோத போக்கை மத்திய அரசு தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார்கள். மக்களோட சட்டங்களை உடனுக்குடனே மாநிலங்களிலும் மக்களவையிலும் புரட்டுத்தனமாக, மூர்க்கத்தனமாக ஜனநாயகத்தை குறைகளை நெருக்கின்ற வகையில சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது தொழிலாளர் சட்டமாக இருந்தாலும் சரி, புதிய கல்விக்கு சட்டமாக இருந்தாலும் சரி, திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்று என்ற போடப்படுகின்ற நீதிமன்றத்தில் இருக்கின்ற சங்கி கூட்டங்களாக இருந்தாலும் சரி, மக்களோட சட்டங்களை தொடர்ந்து இந்த பிஜேபி அரசு கொண்டு வந்து மக்களை திணிக்கப்படுகிறார்கள். இந்த தொழிலாளர் விரோத போக்கை குறிப்பாக 8 மணி நேர வேலை என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்து எழுதி வைத்தாலும் கூட இங்கே கோஷம் போட்டார்கள். எனக்கு முன்னே பேசிய தோழர்கள் சிகாகோ நகரிலே இந்த 8 மணி நேர வேலைக்காக பல்லாயிரக்கணக்கான பேர் ரத்தம் சிந்துகிறார்கள் என்று விளக்கமிட்டார்கள். எப்படி சிகாகோ நகரிலே அந்த போராட்டம் எப்படி நடந்ததோ அதுபோல விழித்து கண்விழித்து 8 மணி நேர வேலையை இந்திய மண்ணிலே உருவாக்கிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்துக்கு எதிராக 12 மணி நேரம் வேலை வேண்டும் என்று கொண்டிருக்கிறார்கள். அது விருப்பப்பட்டால் நீங்கள் ஓவர் டைம் பார்க்கலாம் என்று சொல்லி இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுபோல பதவி ஓய்வு திட்டத்தை இங்கே வருஷத்திற்கு 15 ஆண்டு 20 ஆண்டு வேலை வாய்ப்புகள் கிடைத்தால் அந்த பிரமுக தொழிலை பிஎஃப் பணத்தை திருப்பி வாங்கும் பொழுது ஒரு நபர் 15 லட்சம் 20 லட்சம் வாங்கலாம். ஆனால் இப்போது கொண்டு வந்த சட்டத்தில் 3 வருஷத்திலே நீ வேலையில் இருந்து நீயே வேலையை போய்க்கலாம். கம்பெனியே எப்ப விருப்பம் நிப்பாட்டி விடுவார்கள். இந்த பிஎஃப் தொகையெல்லாம் கிடைக்காது. இப்படி தொழிலாளர் போக்கை தொடர்ந்து இங்கே இந்த மண்ணிலே பிஜேபி அரசு நடைபெற்று வருகிறது. இங்கே தொழிலாளர் மட்டுமே இந்த போராட்டத்தில் கொடுமைப்படுத்தியிருக்கிறார்களா என்று கேட்டால் இங்கிருக்கின்ற தோழர் சொன்னது போல, குணசேகரன் அவர்கள் சொன்னது போல, மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள், மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள்
இங்கே பெரிய